ஆனா எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் தொடங்கின நான் முதல்வன் திட்டத்தை நீங்க முடக்கிற முயற்சியில இறங்கியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களும் அவங்களுடைய துறைகள்ல நான் முதல்வன் அப்படின்னு உருவாகணும் தான் எங்களுடைய தலைவர் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இது நான் முதல்வன் திட்டத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா கடந்த 4 வருடங்கள்ல 41 லட்சம் மாணவர்கள் இதுல டைரக்டா பெனிஃபிட் அடைஞ்சிருக்கிறாங்க. நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் பள்ளிக்கூடம் செல்லுகின்ற மாணவர்களுக்கு அடுத்து அவங்களுடைய ஹையர் ஸ்டடீஸ் என்ன, எப்படி படிக்கணும், எந்த கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துருக்கிறோம். அதே மாதிரி உயர்கல்வி படிக்கின்ற மாணவர்களுக்கு எங்க போய் வேலைக்கு சேரணும், அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டெபிலிட்டியை நாங்க ஸ்ட்ரென்த் பண்ணியிருக்கோம். முக்கியமா நான் முதல்வன் திட்டத்தின் மூலமா யூபிஎஸ்சி மாதிரியான சிவில் சர்வீசஸ் தேர்வுக்கு தயாரிக்கின்ற மாணவர்களுக்கு ஹாஸ்டல் வசதியோட பயிற்சியும் வழங்கப்பட்டிருக்கு. பிரிலிம்ஸ் தேர்வாளர்களுக்கு மாசம் 7,500 ரூபாய், மெயின்ஸ் தேர்வாகிறவங்களுக்கு மாசம் 25,000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையை இந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் எங்களுடைய அரசு கொடுத்துச்சு. அது மட்டும் இல்ல, டெல்லிக்கு இன்டர்வியூக்கு போயிட்டு வர்றதுக்கு அவங்களுக்கான போக்குவரத்து கட்டணத்தையும் அந்த செலவையும் அரசே ஏற்று இருக்கு நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக. சென்ற ஆண்டு மட்டும் தமிழ்நாட்டில் இருந்து யூபிஎஸ்சி கிளியர் பண்ண 60 பேர்ல 56 மாணவர்கள் இந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் பயன்பெற்றுவாங்க. அதுல இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஆல் இண்டியா லெவல்ல செகண்ட் பிளேஸ் படிச்ச சகோதரி ராஜேஸ்வரி நான் முதல்வன் திட்டத்தில் பயன்பெற்றவங்க. இப்படிப்பட்ட நான் முதல்வன் திட்டத்தை கைவிட வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கறது முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பதிலுரையில கூற வேண்டும்னு நான் விருப்பப்படுறேன். அதே மாதிரி சமீபத்தில் டெல்லிக்கு போன முதலமைச்சர் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தில் பல்வேறு விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறார். அதுவும் குறிப்பா நம்முடைய தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியாவிலேயே பொருளாதாரத்தில் 2வது பெரிய மாநிலமாக வளர்ந்திருக்கு அப்படிங்க பெருமையா பேசியிருக்கிறார். அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் டாக்டர் கலைஞர் அவர்களால் தொடங்கப்பட்டு எங்களுடைய தலைவர் அவர்களால் வளர்க்கப்பட்ட, அதுவும் கடந்த ஆட்சியில் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் மிகச்சிறப்பாக செயல்படுது அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்கிறாங்க. இந்தியாவிலேயே ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ் இருக்கிற பெண்கள்ல 42% 42% தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் முன்னேற்றம், சுகாதாரம் எல்லாமே சிறப்பா இருக்குன்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் டெல்லியில சொல்லியிருக்கிறாங்க. திரைப்படங்கள்ல தான் பாத்தீங்கன்னா ஒரே பாட்டுல ஏழையா இருக்கிறவன் ஒரே பாட்டுல 5 நிமிஷத்துல 4 நிமிஷத்துல பெரிய பணக்காரன் ஆயிடுவான். ஆனா அது மாதிரி நிஜத்துல 1 மாச ஆட்சியில தமிழ்நாடு மாதிரியான மிகப்பெரிய மாநிலத்தை அந்த அளவுக்குலாம் வளர்த்த முடியாது. இந்த சாதனைகள் எல்லாம் யார் ஆட்சி காலத்தில் நடந்துச்சுன்னு மக்களுக்கும் தெரியும், மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, முதலமைச்சருக்கும் தெரியும்.